ஆபரேஷன் சிந்தூரில் எந்தெந்த இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டது என்ப விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன்படி தாக்குதல் நடத்தப்பட்ட 9 இடங்கள், எந்தெந்த இடங்கள், எந்த அமைப்புகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது என்ற விவரம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி முதலாவதாக மர்கஸ் சுப்ஹான் அல்லாஹ் பஹவல்பூர், இந்த ஜெய்சி முகமது அமைப்பைச் சேர்ந்தது இந்த பகுதி. இரண்டாவது மார்கஸ் தைபா முரிட்கே லஸ்கரி தைபா அமைப்பை சேர்ந்தது. அடுத்ததாக சர்ஜால் தெஹ்ரா கலான் ஜெய்சி முகமதினுடைய அமைப்பு, இந்த இடத்திலையும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்திய இராணுவம். அடுத்ததாக மெஹ்மூனா ஜோயா சியால்கோட் பகுதி, இது ஹெஜ்புல்லா முஜாஹுதீன் அமைப்பைச் சேர்ந்தது. இந்த இடத்திலும் துல்லியமாக தாக்கியிருக்கிறது இந்திய இராணுவம். அதைத் தொடர்ந்து மர்கஸ் அக்லே ஹதீஸ் பர்னாலா பகுதியில் இருக்கக்கூடிய இடம் லஸ்கரி தைபா அமைப்பை சேர்ந்தது தான் இந்த இடமும். இதிலையும் இந்தியா துல்லியமாக தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதே போன்று ஆறாவதாக மர்கஸ் அப்பாஸ் கோட்லி பகுதியில் இருக்குது. இது ஜெய்சி முகமது அமைப்பை சேர்ந்தது. அடுத்ததாக மஸ்கர் ரசீல் ஹாஜ் ஷாஹித், இது கோட்லியில் இருக்குது. ஹெஸ்புல்லா முஜாஹுதீன் தீவிரவாத அமைப்பை சேர்ந்தது. இந்த இடத்துலையும் இந்திய இராணுவம் தனது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதே போன்று ஷவாய் நல்லா கேம்ப், இது முசராபாத்தில் இருக்குது. இது லஸ்கரி தைபா அமைப்பைச் சேர்ந்த ஒரு பயங்கரவாத அமைப்பு. இந்த அமைப்பிலையும் தனது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்தியா. அடுத்ததாக 9வது இடமாக சையத்னா பிலால் முகாம், இது முசராபாத்தில் இருக்குது. இது ஜெய்ஷே முகமது அமைப்பைச் சேர்ந்தது. இந்த தீவிரவாத முகாம்களில் இந்திய இராணுவம் தனது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. குறிப்பாக 9 இடங்களில் இந்திய இராணுவம் தனது தாக்குதலை நடத்தியிருந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது எந்தெந்த இடங்கள், எந்த தீவிரவாத அமைப்பு, எந்த இடத்துல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது குறித்த ஒரு அறிவிப்பை தற்போது இந்திய இராணுவம் தரப்பிலிருந்து நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.